இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவன். உண்மையை சொல்லப்போனால் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆமேன். ஆகவே இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அவருடைய வார்த்தை நம்மை மேற்கொண்டு அவர் செய்து முடித்த யாவற்றையும் எங்களை இப்பொழுதே இன்றைக்கே பெற்றுக்கொள்ள வைக்கும். ஆமேன். எடுப்போம் யாத்ராகமம் 3வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய், உங்கள் பிதாவினுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். கவனியுங்கள், தன்னுடைய பேர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதுதான் என்றென்றைக்கும் என்னுடைய நாமம். தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்றார். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களை கவனியுங்கள், இருக்கிறவராக இருக்கிறேன் என்பது தமிழிலே கொஞ்சம் அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது, அல்லது மிகவும் அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று இருக்கிறது. ஐ ஆம் தட் ஐ ஆம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறோம், பலவிதமான வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், அடிமைத்தனம், சாபம், நோய்கள், நொடிகள், பலவீனங்கள், இப்படியான பிசாசின் கட்டுக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். பிசாசானவன் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அங்கே எகிப்தின் ராஜா பிசாசுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆகவே அங்கே பார்க்கிறோம், பிசாசின் கிரியைகள் அவர்களை மேற்கொண்டு அடிமைத்தனத்திலே, வேதனையிலே, துன்பத்திலே, கவலையிலே, கண்ணீரிலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு பலவிதமான தேவைகள் உண்டு. சில பேருக்கு நோய் இருக்கலாம், சரீரத்திலே பலவிதமான நோய்கள் இருக்கலாம். சில பேருக்கு பலவீனம் இருக்கலாம், சில பேருக்கு வியாதிகள் இருக்கலாம், சில பேருக்கு வேதனைகள், துன்பங்கள் இருக்கலாம், சில பேருக்கு அடிமைத்தனம் இருக்கலாம். புரியுதுங்களா? அடிமைத்தனம் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் சில பேர் அதை அதிகமாய் ஃபீல் பண்ணுவார்கள், அல்லது கடுமையான வாழ்க்கைக்குள்ளாய் அவர்கள் சென்று கொண்டிருக்கலாம், பற்றாக்குறை இருக்கலாம். அப்போ பலவிதமான பிரச்சனைகள், அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உண்டு. ஆகவே அவர்களிடத்திலே மோசே கடந்து வருகிறார். ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் யார் உங்களை அனுப்பினது என்று கேட்டால், இருக்கிறவராக இருக்கிறேன். இன்னொரு அர்த்தம் ஐ ஆம் தட் ஐ ஆம். நீங்கள் என்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது எண்ணத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த விடுதலை தான் நான் என்று இயேசு சொல்லுகிறார். அதுதான் என்னுடைய நாமம் என்று அவர் சொல்லுகிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம். ஆமேன். ஆகவே இன்றைய நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், தோல்விகளாக இருக்கலாம். அப்போ இவைகள் எல்லாம் சத்துருவானவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இவைகளை நமக்கு கொடுக்கவில்லை. அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த தீமையும் அனுமதிக்கவும் இல்லை,
அவர் இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுப்பவும் இல்லை. மாறாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்போ பிசாசின் கிரியை தான் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், போராட்டங்கள். எப்பொழுதுமே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் வாழும் பொழுது அது பிசாசின் காரியம், பிசாசின் ஆளுகை. அதிலிருந்து தான் தேவன் அவர்களை விடுதலையாக்குறார். ஆனால் அங்கே ஒரு நாமத்தை கொடுக்கிறார். என்ன நாமம் என்று சொன்னால், நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாயோ, எப்பேற்பட்ட விடுதலை உனக்கு தேவையோ அந்த விடுதலையாக நான் இருக்கிறேன். உனக்கு சுகம் தேவை என்றால் சுகமாகவே நான் இருக்கிறேன். பெலன், சரீரத்திலே பெலன் தேவை என்றால் என்னுடைய பெலன் பூரணமாய் விளங்கும். ஆமேன். அப்போ எனக்கு விடுதலை தேவை என்றால் அவரே எனக்கு ரட்சிப்பாய், மீட்பாய், விடுதலையாய் இருக்கிறார். அப்போ என்னுடைய விடுதலையாக அவர் மாறி விடுகிறார். ஆமேன். அப்போ இது மிகவும் முக்கியம். அவர் என்னுடைய விடுதலையாக மாறினபடினால் விடுதலை எனக்கு நிச்சயம். ஆமேன். விடுதலையில் ஒரு சுகையினத்திலிருந்து விடுதலை ஆக்குவது என்பது டிஃப்ரெண்ட், வித்தியாசம். ஆனால் சுகமாக தேவனே மாறிவிடுவது என்பது மிகவும் மேன்மையான மகிமையான ஒரு விடுதலை. ஆமேன். என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விடுதலை. ஆகவே அப்படியாக நான் மாறினேன், மாறுகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். எந்த விடுதலை நமக்கு தேவையோ அப்படியாக நான் மாறுகிறேன். இப்போ நான் ஒரு வல்லமை அனுப்பி அதை மாற்றுகிறேன் என்று சொல்வதற்கும், நானே உன்னுடைய சுகமாக மாறுகிறேன் என்று சொல்வதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களை கவனியுங்கள், இது சாதாரண காரியம் அல்ல. தேவன் நான் இருக்கிறவராக இருக்கிறேன், இதுவே என்றென்றைக்கும் என்னுடைய நாமமாக இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எந்த இடத்தில் விடுதலை தேவையோ அந்த விடுதலையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை மறந்து போகக்கூடாது. இதை எப்பொழுது நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் அந்த விடுதலை நம்மை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. எவ்வளவுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோமோ, ஞாபகத்திலே வைத்திருக்கிறோமோ, அவ்வளவுத்துக்குத்தான் அவைகள் செயல்பட முடியும். ஆமேன். இப்போ உங்களுடைய கையிலே ஒரு 1000 பவுண்ட்ஸ் இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். ஆனால் அதை எங்கேயோ நீங்கள் வைத்து விட்டீர்கள். ஆனால் வைத்த இடத்தை மறந்து போனீர்கள். அப்போ இப்பொழுது அது நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நான் என்னிடத்தில் 1000 பவுண்ட் இருந்தது, ஆனால் அதை எங்கேயோ வைத்து விட்டேன், அல்லது இன்ன இடத்தில் தான் நான் வைத்திருக்கிறேன் என்ற அறிவு எனக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது அதை மேற்கொள்ள முடியாது. என்னுடைய வீட்டிலே தான் இருக்கிறது அந்த 1000 பவுண்ட், ஆனால் என்னிடத்தில் தான் இருக்கிறது. அப்போ எங்கேயோ நான் வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த 1000 பவுண்ட் எனக்கு கிடைத்தது என்பதையும், அதை நான் தான் எங்கேயோ வைத்து விட்டேன் என்பதையும், இது எனக்கு சொந்தம் என்பதையும், இந்த வீட்டில் தான் இருக்கிறது என்பதை நான் அறியாவிட்டால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அறிய வேண்டியது அவசியம். தேவன் இவைகள் யாவற்றையும் எனக்கு கொடுத்து விட்டார், அதுவாகவே மாறிவிட்டார். எனக்கு சுகம் தேவையானால் என்னுடைய சுகமாக, எனக்கு சமாதானம், சந்தோஷம் தேவையென்றால் அவருடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய பிள்ளை என்கின்ற அவருடைய அந்த தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே அவர் கொடுக்காதது எதுவும் இல்லை. நமக்கு என்ன தேவையோ அப்படியாக அவர் மாறியிருக்கிறார். இவைகளை நாங்கள் அதிகமாய் தியானிக்கும் பொழுது நிச்சயமாய் அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமென். இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். கவனியுங்கள். உபாகமம் 33வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரால்
மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு ஒப்பாக இருக்க முடியாது. நாங்கள் அவைகளுக்கு மேலாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், உயர்த்தப்பட்டிருக்கிறோம். உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவோடு கூட உட்கார பண்ணி இருக்கிறார் தேவன். ஆமென். ஆகவே நாங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக மேன்மையான மகிமையான இடத்திலே தேவன் ஏற்கனவே இலவசமாக நம்மை உட்கார பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் பாருங்க, காணிக்க தசபாகம் கொடுத்ததுனால நமக்கு கிடைத்தது அல்ல. அவருடைய கிருபையினால், அவருடைய அன்பினால் தேவன் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி அவரோடு கூட எங்களை எழுப்பி அவரோடு கூட நம்மை உட்காரவும் செய்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் கொலோசையரில். ஆகவே பிரியமானவர்களே, மிக மிக முக்கியம், நாங்கள் அறிந்திருக்க வேண்டியது, நாங்கள் தேவனோடு மேன்மையான மகிமையான இடத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒப்பா எதுவும் இருக்க முடியாது. மாத்திரமல்ல, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும். அப்போ நம்மை பாதுகாக்கிற கேடகமாக அவரே இருக்கிறார். அப்போ சகாயம் செய்யும் கேடகம். அப்போ நான் போகையிலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், வருகையிலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொத்துக்கள், எனக்கு தேவன் கொடுத்தது எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தை எனக்கு தேவை. அல்லேலூயா. பாதுகாப்பை அவரே எனக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமும், சத்துருவை அழிக்கத்தக்க சகல வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். இந்த சத்துருவினால் பேசப்பட்ட எந்த சாபங்களும் நம்மை வந்து பலிக்கவோ மேற்கொள்ளவோ முடியாது. ஆமேன். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். ஆமேன். கவனிங்கள், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்தின பட்டயமும் அவரே. அப்போ என்னுடைய கேடகமாக அவரே இருக்கிறார், என்னுடைய பட்டயமாக. இன்றைய நாட்களிலே நாங்கள் என்னத்தை பேசுவோம்? அவருடைய வார்த்தை தான் பட்டயம் என்று நாங்கள் அறிகிறோம். ஆகவே அந்த வார்த்தையாக அவர் இருக்கிறார். அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறது என்று நாங்கள் யோவான் 1 அதிகாரத்திலே 1-2 வசனங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம். வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆமென். ஆகவே அந்த தேவனாகிய வார்த்தை என்ன செய்கிறது? நாங்கள் பேசும் பொழுது புறப்பட்டு சென்று சகலவற்றையும் உருவாக்குறது. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிற வார்த்தையிலே மிக மிக கவனமாய் இருக்க வேண்டும். எதை வேண்டுமானாலும் பேசுவோம் என்று இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் மிகவும் வல்லமை உள்ளது. ஆமென். ஆகவே நம்முடைய வார்த்தைகளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அநேகர் ஜெபிக்கிறார்கள், ஆனால் ஜெபித்து முடிந்த பிறகு அந்த ஜெபத்துக்கான பதில் வருவதற்கு முன்பதாகவே தவறாக தம்முடைய வாய்களை திறந்து தவறாக பேசுகிறார்கள். அதனால் தேவனுடைய வார்த்தை அவர்களை மேற்கொள்ளவில்லை. கவனியுங்கள், தேவன் இஸ்ரவேலில் இருந்து புறப்பட்ட அத்தனை ஜனங்களுக்கும் கானான் தேசத்தை வாக்கு பண்ணி அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் வாய்களை துறந்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு விரோதமாய் தியானித்து, எங்களை மறிக்க கொண்டு வந்தீர்களா, மறிக்க இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீர்களா என்று பேசினதன் நிமித்தம் அவர்கள் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் கேட்கிற கேள்வி என்ன? தேவன் ஏன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார், ஆனால் இதில் எதுவும் நிறைவேறவில்லை. நானும் ஜெபிக்கிறேன், பல நாட்களாக ஜெபிக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை இல்லை என்று சொல்லி அநேகர் இன்றைய நாளிலே நினைக்கலாம், வேதனைப்படலாம், கவலைப்படலாம். ஆனால் உண்மை என்னென்று சொன்னால், நாங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு விரோதமாக, நாங்கள் பேசின வார்த்தைகளுக்கு, அதாவது ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக
தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பேசுகிறோம், எடுத்து வைத்து ஜெபத்திலே பேசுகிறோம். ஆனால் அடுத்த நிமிஷமே அதை மறந்து போய் அவவிசுவாசங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே பேசுகிறபடியினால் அவவிசுவாசங்கள் நம்மை மேற்கொள்கிறது. கவனியுங்கள், யோவான் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஆகவே எங்களுடைய வாயிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள், தேவன் உங்களுக்குள் இருக்கிறார், அவருடைய ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் பேசுகிற வார்த்தையை குறித்து மிக 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 கவனமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு புறம்பாக நம்முடைய சொந்த வார்த்தைகளை பேசக்கூடாது. அப்படி நாங்கள் கவனமாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் வாக்கு பண்ணின வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆமென். அப்போ கவனியுங்கள், இன்றைய நாளிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், அவரே என்னவானார்? என்னுடைய சுகமாய் மாறுகிறார், அவரே என்னுடைய விடுதலையாக மாறுகிறார். இங்கே பார்க்கிறோம், எனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக அவர் மாறியிருக்கிறார். மகிமை பொருந்தின பட்டயமாக, வார்த்தையாக, மகிமை பொருந்தின வார்த்தையாக, சத்துருடைய கிரியைகளை அழிக்கிற வார்த்தையாக அவரே மாறினார். ஆமென். அப்போ அவரே என்னுடைய விடுதலையாக இருக்கிறார், அவர் என்னுடைய சுகமாக இருக்கிறார், அவர் என்னுடைய பாதுகாப்பாக இருக்கிறார், அவரே என்னுடைய ஃபேவர் சகாயமாக இருக்கிறார். நான் போகிற இடத்திலெல்லாம் எனக்கு ஃபேவர் உண்டாயிருக்கும்படி, சகாயம் உண்டாயிருக்கும்படி, பார்க்கிறோடைய கண்களெல்லாம் கிருபை கிடைக்கும்படி அவரே அப்படியாய் மாறியிருக்கிறார். அப்படியானால் எங்களுடைய விடுதலை எத்தனை நிச்சயம். ஆமென். அவர் அனுப்பி குணமாக்குவது ஒன்று. ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவரே வந்து குணமாக்குகிறார். நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம், 100க்கு அதிபதி வந்து கேட்கிறான் தன்னுடைய வேலைக்காரனை குணமாக்கும்படி. அப்படி கேட்கும் பொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? நான் குணமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, தேவனே நம்முடைய விடுதலையாய் என்ன செய்கிறார்? மாறி இருக்கிறார். இன்னும் அநேக வார்த்தைகளை உங்களுக்கு நான் காண்பிக்க முடியும். 1 கொரிந்தியர் 1 இப்படியாக சொல்லுகிறது, அவரே இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும். அப்போ நாங்கள் ஞானமற்றவர்கள் அல்ல, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும், தேவ நீதியும், பரிசுத்தமும், நம்முடைய பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே என்னுடைய பரிசுத்தமாய் மாறிவிட்டார். அவரே என்னுடைய தேவ நீதியாக, தேவன் செய்து முடித்த யாவற்றையும் அல்லது தேவனுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்க தகுதி உள்ளவனாக, அதுதான் தேவநீதி, தகுதி உள்ளவனாக அவர் மாறியிருக்கிறார், என்னை மாற்றி இருக்கிறார். ஆமென். தேவனுடைய ஞானமாய் எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார், கிரியை நடப்பிக்கிறார். இப்படியாக அவரே மாறியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகவே எங்களுடைய சுய எண்ணங்களிலே, சுய சித்தங்களிலே சாய்ந்து கொள்ளாமல், நான் யார், எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எந்த அறிவும் இல்லை, நான் ஒன்றுமில்லை, இப்படி சொல்வதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? நம்மை தாழ்த்துகிறோம் என்று எண்ணுகிறோம். ஆனால் அது மிகவும் தவறு. அவர் எனக்கு ஞானமாய் இருக்கிறபடினால், இந்த உலகத்து ஞானத்தை பார்க்கிலும் மேன்மையான ஞானமாய் அவர் எனக்கு மாறி இருக்கிறார். ஆமென். தேவனிடத்திலிருந்து சகலத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் என்னை நீதிமானாய் மாற்றி அவருடைய நீதியை கொடுத்திருக்கிறார் என்பது சொல்வதை பார்க்கிலும் அவருடைய நீதி என்னை மேற்கொண்டிருக்கிறது. அவரே என்னுடைய நீதியாக, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்க நீதியாக அவர் மாறியிருக்கிறார். அவரே எந்த பாவமும் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என்னுடைய பரிசுத்தமாக அவர் மாறியிருக்கிறார். ஆமென். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லாவற்றிலும் இருந்து என்னை மீட்பாக அவரே மாறியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நாங்கள் இருக்கிறோம்.
அவரே என்னுடைய மீட்பாக இருக்கிறபடினால் என்னை மறுபடியும் ஒரு கட்டுக்குள்ளோ அல்லது ஒரு பிரச்சனைக்குள்ளோ அல்லது ஒரு வேதனைக்குள்ளோ யாரும் தள்ள முடியாது. ஆமேன். ஏனென்றால் அவரே என்னுடைய மீட்பாக மாறி இருக்கிறபடினால் அது நித்திய மீட்பாக எனக்கு இருக்கிறது, நித்திய பரிசுத்தமாக எனக்கு இருக்கிறது, நித்திய ஞானமாக இருக்கிறது. தேவனே என்னுடைய நீதியாய் மாறி இருக்கிறபடினால் அது எனக்கு நித்திய ஞானமாக மாறி இருக்கிறது. ஆமேன். அப்போ இவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், இவைகளை விசுவாசிக்க வேண்டும், இவைகள் எல்லாம் எனக்கு சொந்தம் என்று கொண்டாடும் பொழுது நிச்சயமாய் திண்டாட்டம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஓடி போகும். ஆமேன். கவனியுங்கள், இன்னும் சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ பாருங்க, அவருடைய நீதி என்னை மேற்கொள்ளும்படிக்கு பாவமே செய்யாத பரிசுத்த தேவன் அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்து என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டபடினால் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான தேவ நீதியை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆமேன். தேவகுமாரன் என்று அழைக்கப்படும்படியான தேவ நீதியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமேன். ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இப்படியாக இனித்தான் நான் கடுமையாக என்ன செய்து ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து கடுமையாக கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் மனம் திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாய் விடுதலையாகி கொஞ்சம் கொஞ்சமாய் இவைகளை பெற்றுக்கொள்வேன் என்பதாக கிடையாது. இவைகளை ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு கொடுத்து விட்டார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீ இதை விசுவாசித்தார் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமேன். ஆகவே இவைகள் நம்மை மேற்கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய மகிமையை நாங்கள் காண வேண்டுமானால் இவற்றை இயேசு செய்து முடித்தார், எனக்கு ஏற்கனவே இவைகள் கொடுக்கப்பட்டாயிற்று என்று நான் விசுவாசித்தாலே நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பேன். பாவத்திலிருந்து நிச்சயமாய் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆனால் பிசாசானவன் நீ பாவி, நீ பாவி, நீ பலவீனம் உள்ளவன் என்று நமக்கு சொல்லி நம்மை இன்னும் அதிகமாய் பாவத்திலே விழுத்துகிறான். ஆனால் பாவம் என்பது ஒரு சிந்தை, நமக்குள்ளே ஒரு சிந்தை வருகிறது, இதை செய் என்றொரு சிந்தை வருகிறது. ஆனால் நாங்கள் அந்த சிந்தைக்கு கீழ்ப்படுகிறோம். ஆனால் எனக்கு தேவன் என்னை பாவத்திலிருந்து பூரணமாய் விடுதலை ஆக்கிவிட்டார். நான் இனி பாவம் செய்ய முடியாது, ஏனென்றால் எனக்குள்ளே தேவன் ஜீவிக்கிறார் என்ற எண்ணம் என்ற சிந்தை எப்பொழுதும் எனக்குள் இருக்குமானால் நிச்சயமாக என்னால் பாவம் செய்யவே முடியாது. எனக்குள்ளே இப்பேற்பட்ட பலவீனம் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறபடினால் தான் நான் அந்த பலவீனத்துக்குள்ளே மறுபடியும் நான் விழுந்து போகிறேன். ஆண்டவரே, எனக்குள்ளே சில பலவீனங்கள் என்னை பலவீனப்படுத்தினால் நான் என்ன செய்வேன் என்று நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் எனக்கு காண்பித்து கொடுத்த வசனம் என்ன தெரியுமா? பவுலுக்கு கொடுத்த வசனம். அது என்னென்று சொன்னால், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. ஆகவே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறபடினால் எனக்குள்ளே பலவீனம் இல்லை. ஆமேன். என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் மேற்கொண்டிருக்கிறபடினால் இப்பொழுது எனக்குள்ளே பலவீனம் இல்லை என்று நான் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து பாவத்திலிருந்து நிச்சயமாய் ஜெயங்கொண்டவனாய் நம்மால் வாழ முடியும். ஆமேன். கவனிங்கள், இன்னும் சில வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அப்போ அவர் என்னுடைய தரித்திரத்தை மேற்கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நான் இன்றைய நாளிலே குறைவாக இல்லை, எல்லாவற்றாலும்
நிறைக்கப்பட்டிருக்கிறேன், பூரணப்பட்டிருக்கிறேன் என்ற எண்ணம் தான் என்னை விடுதலையாக்கும். ஆமேன். நான் இன்னும் பூரணப்படவில்லை, இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்ற எண்ணம் என்னை விடுதலையாக்க முடியாது. ஏனென்றால் அது அவவிசுவாசம். அவவிசுவாசம் எனக்கு எந்த ஒரு நன்மையையும் கொண்டு வர முடியாது. இவைகள் எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்தார் என்ற விசுவாசம்தான் இவைகளை எனக்கு பெற்று கொடுக்கிறது. தேவன் எனக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். அவரே என்னுடைய ஞானமாயிருக்கிறார், அவரே என்னுடைய மீட்பாயிருக்கிறார், அவரே என்னுடைய பெலனாயிருக்கிறார், அவரே என்னை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஆமேன். இப்படியெல்லாம் நான் நினைக்கும் பொழுது அவைகள் என்னை வந்து மேற்கொள்ளுகிறது. ஆமேன். கவனிங்கள், இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. கலாத்தியர் 3:13 இப்படியாக சொல்லுகிறது, மரத்திலே தொங்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்தில் நின்று நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவே மீட்டு கொள்வாரல்ல, மீட்டு கொண்டார். அப்போ எல்லா விதமான சாபத்துக்கும் எல்லா விதமான குற்றங்களிலும் இருந்து நம்மை மீட்டு கொண்டார். ஆமேன். எதெல்லாம் இன்றைக்கு நம்மை குற்றப்படுத்துகிறதோ, நீ நிறைய படிக்கலை, நீ நிறைய என்ன செய்யலை, நீ சரியாக நிறைய காரியங்களை செய்யவில்லை, நீ செய்கிற காரியம் எல்லாம் தோல்வியாக முடிகிறது, இப்படியெல்லாம் எதெல்லாம் நம்மை குற்றப்படுத்துகிறதோ அவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி, அந்த சாபங்களில் இருந்து நம்மை விடுதலையாக்கி மீட்டு கொண்டார். ஆமேன். நாங்களோ இப்பொழுது மேன்மையான ராஜ்யத்தில் இருக்கிறோம், அவரோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமேன். ஆகவே ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுவாக இயேசு மாறிவிட்டார். ஆகவே நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவர் உங்களுடைய சுகமாக மாறும் பொழுது, அந்த சுகம் உங்களை நோக்கி வரும் பொழுது, அங்கே பிசாசின் கிரியாகிய சுகையினம் நோ, நீர் வர முடியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவன் ஒளியாக இருக்கிறார், இருள் ஒளியை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமேன். ஆகவே அவர் உங்களுடைய நன்மையாய் மாறினபடினால், மேன்மையாய் மாறினபடினால், வெற்றியாய் மாறினபடினால் அந்த வல்லமையை தடுக்க யாரால முடியாது. நிச்சயமாய் இன்றைய நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். என்னத்துக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள், உம்மிடத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். சத்தியத்தின்படி நீரே அவர்களுடைய விடுதலையாக, சுகமாக, ரட்சிப்பாக, மீட்பாக, ஞானமாக, வெற்றி வாழ்க்கையாக மாறி இருக்கிறபடினால் இப்பொழுதே அந்த வெற்றி வாழ்க்கை, இப்பொழுதே அந்த சுகம், இப்பொழுதே அந்த விடுதலை உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளுவதாக. செய்வினை சூனியங்களை நிர்மூலமாக்குகிறேன். உம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்களாக, இப்பொழுதே பெற்றுக்கொள்வார்களாக. நீரே சுகமாய் மாறி இருக்கிறபடினால் சுகம் மேற்கொள்ளுவதாக. நீரே இவர்களுடைய விடுதலையாய் மாறி இருக்கிறபடினால் விடுதலை மேற்கொள்ளுவதாக. நீரே இவருடைய வெற்றியாய் மாறி இருக்கிறபடினால் வெற்றி மேற்கொள்ளுவதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரையும் என்னெல்லாம் இவர்களுக்கு தேவையாய் இருக்கிறதோ அப்படியாய் நீர் மாறினபடினால் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஜனங்கள் உயிர் அடைவார்களாக. சூழ்நிலைகள் மாற்றப்படுவதாக. வெற்றியை ரிலீஸ் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் இவர்களை மேற்கொள்ளட்டும். மெய்யான சமாதானம், மெய்யான சந்தோஷம் குடும்பங்களை மேற்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. உமக்குள்ளே இன்னும் அதிகமாய் இவர்கள் மகிழ்ந்து களி கூறட்டும். தேசங்களை கர்த்தருக்கென்று சுதந்தரிப்பார்களாக. ரட்சிப்பு இவர்கள் மூலமாய் அநேகரை மேற்கொள்ளுவதாக. இவருடைய வாயை துறந்து நீரே பேசுகிறபடியினால் ரட்சிப்பு உண்டாயிருக்கிறதற்காய், தேசங்களுக்கு மீட்பு உண்டாயிருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால்
ஆமேன், ஆமேன்.